Aryans, welcome to Race Community. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா KTM Adventure 390 தான் ஃபுல்லா டெஸ்ட் டிரைவ் பண்ண போறோம். and இதோட ஃபீச்சர்ஸ் and இத ஃபுல்லா ரிவ்யூ பண்ண போறோம். and obviously ஹைவேல ஆஃப் ரோடிங்ல அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டி இதை ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த பைக்கை பத்தி எல்லாமே தெரியும். KTM Adventure 349cc. ஸோ என்ன லைக் எப்படி சிசி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோக்கை மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கன்ஃபார்மாக லைட்டாக பவரும் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வண்டியோட இப்போதைக்கு இருக்கிற பவர் வந்து 40.93 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க் இஸ் 33.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டி ரெண்டு கலரில் வருது. ஒன்று வந்து செராமிக் ஒயிட், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் ஆரஞ்சு. எலக்ட்ரிக் ஆரஞ்சுன்னு ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருந்தேன். பட் தென் ஒன்லி அந்த கலர் பேர் வந்து எலக்ட்ரானிக் ஆரஞ்சுன்னு இருந்துச்சு. ஐ திங்க் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன், சாரி. இதே மாதிரி RC-லையும் RC 390 நினைக்கிறேன் இந்த கலர் எலக்ட்ரானிக் ஆரஞ்சு இருந்துச்சு. அண்ட் இப்போவும் ஏதோ ஓடுது அட்வென்ச்சர் பைக்கில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த மாடல்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டியிருப்பேன். ஸோ நான் வந்து லைக் ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நல்லா காற்று அப்படி ஒரு காற்று, என்னால் ஒரு இடத்துல நின்று பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டும் கழண்டு கீழே விழுந்துருச்சா. ஸோ ஒரு பாயிண்டில் என்னாச்சு, இந்த ஹெல்மெட்டில் இருக்கிற இந்த ஹோல்டர் இருக்குள்ள அது உடஞ்சிருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருக்கேன். சரி, நம்ம ரிவ்யூ தானே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து நான் இத்தனை நேரம் ஓட்டதில் வந்து இந்த வண்டி வந்து ஃபுல்லாக ஒரு டெக் லோடட் ஃபீச்சர் வண்டி. சரியா, பார்க்குறக்கு லைக் ஐ ஜஸ்ட் கெட் டவுன் அண்ட் ஷோ யூ. உண்மையாக சொன்னால் பார்க்குறக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. லைக் என்னால் வந்து டெக்னிக்கல் எல்லாம் வர்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சரியா, இந்த வண்டி இந்த ஆரஞ்சும் இந்த ஒயிட்டும் அந்த KTM-ஓட கலரு, அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது. அண்ட் தென் விண்ட்ஷீல்டெல்லாம் பார்க்குறக்கு அவ்வா இப்படி பயங்கரமாக இருக்குது. திடீர்னு ஏன்டா பயமுறுத்தி விட்ற அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விண்ட்ஷீல்டு வந்து கொஞ்சம் லைக் எப்படி நம்ம ஓட்ட வில் கெட் யூஸ் டு இட். பிகாஸ் இவ்வளோ பெரிய விண்ட்ஷீல்டு நம்ம பார்த்ததில்ல. அண்ட் ஆப்வியஸாக நம்ம கீழே இருக்கிற அந்த பீக்கு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் ஐ திங்க் ஐ வில் கெட் யூஸ் டு இட். அண்ட் இந்த வண்டியில் எனக்கு இத்தனை நேரத்தில் ரொம்ப பிடிச்சது, இத்தனைக்கு எத்தனை ஃபீச்சர் இருக்குன்னு நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன்ல. எவ்வளோ ஃபீச்சர் தெரியுமா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, பை டைரெக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் இருக்குது. ஸோ நம்ம கீழே முத்தும் போதும் நம்ம அப் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணிக்கலாம் கிளச் இல்லாமல். ஸோ என்ன அப் ஷிஃப்ட் வந்து ஒரு 4000 RPM மேலே தான் ஸ்மூத்தாக இருக்குது. பட் டவுன் ஷிஃப்ட் உண்மையாக சொல்லணும், ஓமா சூப்பர் அந்த அளவுக்கு இருக்குது. லைக் அழகாக டவுன் ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஆட்டோ பிளிப்பர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த வண்டியில். அண்ட் இந்த வண்டியோட பவரும் எனக்கு வந்து லைக் நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் எப்படி சொல்கிறது, எனக்கு வைப்ரேஷன்லாம் எனக்கு இனியும் தெரியல. பிகாஸ் நான் இது ஹைவேக்கு எதுக்கும் போகல, சிட்டிக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கனால வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சாக ஸ்பீடு ஓட்ட முடியல. ஸோ அதனால கொஞ்சம் இது டிஃப்ரென்ஸு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இனியும் மோட்ஸ் எல்லாம் மாற்றல, நிறைய மோட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸு, ரெயின் மோடு தான் இருக்குல்ல, வந்து எப்படி சொல்கிறது, பவர் கம்மியாக இருக்குது. நம்ம வேணால் ABS ஆஃப் பண்ணிக்கலாம், ABS வந்து பேக் டயருக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே கஸ்டமைசபிளாக இருக்குது. எவ்வளோ பட்டன் பார்த்தீங்களா இந்த சைடில் இருக்கிறது. இந்த பட்டனை நான் வந்து ரொம்ப நேரமாக இதை பிடிச்சி இந்த ஹார்ன் அடிக்கணும், இல்லை வந்து இண்டிகேட்டர் போடணும்னா இந்த பட்டனை பிடிச்சி அமுத்திட்டு இருந்தேன். பிகாஸ் ஆப்வியஸாக வந்து நம்மளுக்கு வந்து 4 பட்டன் தான் இருக்குது நம்ம வண்டியில். அதை பிடிச்சி அமுத்தும் போது அது பார்த்தா வந்து க்ரூஸ் கண்ட்ரோலு, இதுதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல். சரியா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் அமுத்திட்டு இந்த இடத்துல இதை அமுத்தி லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் அது லாக் ஆகும். ஸோ அதை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கேன். பட் ஆனால் வண்டி உண்மையாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த டேங்க்கு பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது டேங்க்கு. ஆனால் ஒரு 14.5 லிட்டர் இதுதான் டேங்க் கெப்பாசிட்டி தான். ஸோ இதோட மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு டெஸ்ட் பண்ணல, எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக. மேபி எனக்கு தெரிஞ்ச KTM-ஓட வண்டி வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா KTM வண்டி ஓட்டுறதே நம்ம வந்து பவருக்கு அந்த ஒரு எனர்ஜிக்கு வேண்டிய ஓட்டுறது தான். ஸோ மைலேஜை பற்றி யோசிக்க முடியாது. ஸோ 28 அந்த மாதிரி தான் மைலேஜ் கிடைக்குது. ஸோ 28னா ஆல்மோஸ்ட் 14.5 × 28 மேத்தமெட்டிஷியன்லாம் போடல, முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து 400 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் தென் லைக் எப்படி சொல்கிறது, அண்ட் பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா ரெண்டுமே டியூவல் சேனல். நான் இப்போ வச்சுருக்கிறது டியூவல் சேனல் ABS. நம்ம வேணால் கூடி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாமே நீங்கள் ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரியும் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ஆனால் இந்த வண்டியில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, டேர்னிங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க, சத்தியமாக சொல்கிறேன். லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது டேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு டேர்னிங் அந்த கம்ப்ளீட் யூ டேர்ன் நான் எடுத்தேன் ஒரே ஒரு டைம் எடுத்தேன். பட் ஆனால் அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் காட்டுறேன், இங்கே பாருங்களேன். என்னோடய வண்டி, என்னோடய கால், நான் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கால் வச்சா திட்டுவாங்க. நம்ம வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? லைக் நான் வந்து ஒரு 5.5 to 5.6 இருப்பேன். அந்த எனக்கு வந்து டிப்டாப் கிடையாது, பட் ஆனால் ஃப்ளாட் ஃபுட்டும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு கால் கீழே வைக்க முடியுது, 2 காலுமே. அண்ட் கீழே கால் வைக்கிறதுக்கு அவசியமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏன்னா வண்டி ரொம்ப லைட்டாக இருக்குங்க. அண்ட் டேங்க் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பெருசாக இருந்துட்டு கஷ்டப்பட்டு இப்படி வைடாக வச்சுட்டு இருக்கணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக அந்த க்ரிப் பண்ணும்போது லைக் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஃபுட் பேக் இருக்குல்ல, நல்லா பெரிய பேக்காக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஜென்ரலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் வண்டி ஓட்டி நம்மளுக்கு என்ன தெரிய போகுது, இந்த அட்வென்ச்சர் இந்த டூரிங் வண்டியிலலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளானா நம்ம காலை ரொம்ப நேரம் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்போம்ல. பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் வண்டியில் இல்லை, நார்மலாகவே நம்ம ஃபுட் பேக்கில் வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிற இடம் தான் வந்து ஃபுட் பேக்கில் வைக்கணும், இல்லாட்டி நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் வந்து இந்த ஃபுட் பேக்கெலாம் இருக்கிறதுனால லாங் டூரிங்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கேள்விப்பட்ட வரைக்கும் வைப்ரேஷன் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இனியும். அண்ட் அவங்கக்கிட்டையும் நான் கேட்டேன், அந்த ஷோரூம் அண்ணாக்கிட்ட, ஏன்னா வைப்ரேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் என்னென்னா, அந்த ஃபுட் பேக் பக்கத்தில் ஒரு லாக்கு மாதிரி இருக்குமாமா. ஐ திங்க் என்டூரா பைக்லலாம் அந்த ஒரு லாக்கு மாதிரி இருக்குமாமா. ஸோ அந்த லாக் இவங்க ஏன் கொடுக்கலன்னா, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்னால இதுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வேணும், தேவைப்படுமோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா அந்த லாக் மாதிரி போட்டுட்டோன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் இட் ப்ராப்பர்லி. எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த வண்டி ஓட்ட லைக் ஆசை ஆயிடுச்சுங்க, சீரியஸாகவே. லைக் நம்மளுக்கு ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும். ஆனால் தெரியல, நான் அட்வென்ச்சர் பைக் அவ்வளோ பெருசாக ஓட்டினது இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் எக்ஸ்பல்ஸ் ஓட்டியிருக்கேன். பட் எக்ஸ்பல்ஸோட எனக்கு லைக் எக்ஸ்பல்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆனால் இதோட பவரை அது கூட கம்பேரிசனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது டூரிங்கெல்லாம் இது சூப்பரான வண்டி. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளே என்னோடய எம்டியை எடுத்துக்குவோம். எம்டியை வந்து நான் டூரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாயிண்டில் வந்து ஒரு 100லாம் ரீச் ஆகும்போது ஒரு அசால்ட்டாக 100 ரீச் ஆயிரும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதா கஷ்டம், அது ட்ராப் ஆயிரும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த இன்ஜினை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைப்போம். ஆனால் இந்த வண்டியெல்லாம் ஒரு 100 மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடும். அதனால தான் இந்த வண்டி வந்து டூரிங்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சிட்டிக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஆஃப் ரோடிங்கும் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஆஃப் ரோடிங்க்கு வந்து இது ஃபுல்லாக கேப்பபிள் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஸ்போக் வீல்ஸ் கொடுக்கல, அவங்க வந்து அலாய் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது வந்து அவங்க வந்து இது ஆஃப் ரோடிங்க்கு வேண்டி லைக் அவங்க பொசிஷன் பண்ணல. ஸோ அதனால வந்து லைட் ஆஃப் ரோடிங்கெல்லாம் பண்ணலாம் கன்ஃபார்மாக. அண்ட் முன்னாடி 2 டயரும் வந்து அப்போலோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் நாட், இது நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்து வீடியோலலாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் அன் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். பட் நான் ஷோரூம் அண்ணாக்கிட்ட கேட்டால் இது அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை அட்ஜஸ்டபிள் இல்லைன்னு சொன்னார். லைக் மேபி அந்த நம்மளே ஒரு இடத்துல ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும்ல, அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதில். பாக்கி அந்த நல்லா டாப் வேரியண்ட் இருக்கும்ல, 390cc இருக்கிற அந்த வேரியண்ட்டில் தான் இது இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை, சஸ்பென்ஷனும் லைக் எனக்கு ஒன்றும் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஹார்டாக தெரிகிற மாதிரி இல்லை, லைக் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓ சூப்பராக இருக்குல்ல காரு, நல்லா இருக்கு. லைக் இங்கே இருக்கிற அந்த இது இருக்குல்ல, இந்த பட்டனில் தான் மெனு அமுத்தினா வந்து அந்த மெனு பட்டனுக்கு போயிட்டு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் இருக்குது. ஸோ ஆனால் வந்து நம்ம மேப் பண்ணோன்னா ஏதோ கோடு மாதிரி வந்து நம்ம இந்த வண்டியை வந்து நம்ம பேரில் ஆக்கினதுக்கப்புறம் ஏதோ கோடு மாதிரி என்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து ஆன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டாச்சு. அண்ட் வாட் எல்ஸ், சீட்டும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு தெரியல பிலியனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு.
நான் உங்களுக்கு இப்போ இந்த ரோட்டில் போகிறேன், போகும்போது உங்களுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. இங்கே பாருங்களேன், நான் வந்து ஒரு 4th திடீர்னு நடுவில் வந்துடுவாங்க. 4th ஆயிடுச்சு. இனி எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் அப்ஷிஃப்ட் பண்ணலான்னா இப்போ அப்ஷிஃப்ட் பண்ணுறேன். சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பாருங்கள் போயிட்டுருக்கேன். எனக்கு டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, லைக் இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இந்த ஆட்டோவில் ஒரு ஒர்க் ஆகுது. அதுதான் இந்த இதோட அழகே. லைக் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் ஆஃப் திஸ் ஆட்டோவில். உண்மையாக சொன்னால் இன்ஜின் பிரேக்கிங்கோட ப்ராசஸே ரொம்ப லைக் இட்ஸ் நைஸ். ஓகே, பட் சில டைம் நம்ம மைண்டு ஒர்க்கே ஆகாது, தப்பான ஸ்டெப் பண்ணுவோம். இன்ஜின் பிரேக்கிங் என்ன பண்ணுவோம், கிளச்சை பிடிப்போம். அதுக்கப்புறம் இது வந்து லைக் சின்ஸ் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளிப்பு பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளோட பின்னாடி இருக்க டயரும் ஸ்கிட் ஆகாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இதில் இப்போ என்னென்னா நம்ம ஒரு மெக்கானிசம் தான் பண்ணுறோம். போயிட்டுருக்கோம், இப்போ 4th கியரில் போயிட்டுருக்கோம். திடீர்னு நம்மளுக்கு வந்து வண்டி நடுவில் குறுக்கால வந்துருச்சுன்னா பிரேக்கு நம்ம சைடில் பிடிச்சிக்கலாம். அது கூட நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒரு மெக்கானிசமும் இல்லை, கை வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. டவுன் ஷிஃப்ட் பண்ணுறோம், அப்படியே இன்ஜின் பிரேக்கிங் ஒர்க் ஆகுது. ஆமாம், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இந்த வண்டி. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் வெஹிக்கிள். மேபி நான் வந்து கேடிஎம்மோட எனக்கு கேடிஎம் மேபி ஐ எம் இன்டு அட்வென்ச்சர்னால எனக்கு இது பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பட் ஐ பர்சனலி ரியலி லைக் திஸ் பைக். அண்ட் வாட் இஸ் த ட்ராபேக்குன்னு சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல எதுவும் ட்ராபேக்காக. பிகாஸ் மேபி அவங்க என்ன முன்னாடி இருக்க வண்டியில் ஹேண்டில் பார் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி வளைச்சி ஓட்டுறக்க லைக் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்ன கேப்லலாம் பூர முடியாதுல்ல. பட் இதில் வந்து ஹேண்டில் பாரும் லைக் காம்பேக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து லைக் இது எப்படி அப்ரைட் பொசிஷனில் அப்படி இப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுறக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. இங்கே தான் நான் வந்து இது குடிச்சிட்டு இருந்தேன். ஹெல்மெட் கீழே வந்து உடஞ்சி அந்த இதெல்லாம் உடஞ்சி ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட கோயம்புத்தூரோட ஒரு கேம்பஸ் மாதிரி. அந்த ஏன்னா நான் இதில் ஒர்க் பண்ணதில்லை, இது எஸ்விபி கேம்பஸோ என்னமோ சொல்லுவாங்க, எஸ்பி கேம்பஸ் டெக் பார்க். ஆனால் நல்லா ஹீட்டு தெரியுது. இப்போ தான் நான் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஆனால் எனக்கு இப்போவே வந்து லைக் என் வண்டியில் இந்த மாதிரி நான் ஹீட் பார்த்ததே கிடையாது. ஆனால் எனக்கு வந்து அந்த என்னோடய சாக்ஸ்குள்ளே அப்படியே லைட் அப்படியே ஹீட் எரிய ஆரம்பிக்குது. ஸ்பீட் பிரேக்கர்லாம் அசால்ட்டாக ஏறுது. இங்கே பாருங்க, அப்படி போயிட்டு ஸ்பீடாக போயிட்டுருப்பேன். திடீர்னு வந்து கிளச்சு பிடிக்காமல் டவுன் ஷிஃப்ட் பண்ணுவேன். இந்த கட்டு தான் நினைக்கிறேன். இந்த கட்டில் தான் நான் வீடியோ எடுக்க போயிட்டுருந்தேன். இந்த கட்டுக்கே போயிடுவோம். இன்னைக்கு பார்த்து என்னன்னு தெரியல, காற்று அவ்வளோ காற்று. All I wanted is to take a video peacefully and just post, okay? And this will be my first review video. ஆனால் வந்து அது கெடுத்து விட்றக்குனே இது வந்து சும்மா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. எப்படி இருக்கு இந்த ரோடெல்லாம்? சூப்பராக இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நான் வந்து இதில் காட்டுறேன். பட் எனக்கு தெரியல, நான் என்னமோ ஒரு தப்பாக மெக்கானிசம் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுதான் வந்து அது பேர் என்ன சொல்கிறது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குல்ல, க்ரூஸ் கண்ட்ரோலை ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் தான். அப்போ இங்கே ஒரு எல்லோ கலர் லைட்டு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு, சரியா? ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் ஜென்ரலாகவே ஒரு 40 ஸ்பீடுக்கு மேலே தான் ஒர்க் ஆகுது, சரியா? இப்போ நான் வந்து இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஆன் ஆயிடுச்சு, சரியா? 50க்கு வந்து லாக் ஆயிடுச்சு. ஆனால் நான் க்ரூஸ் கண்ட்ரோல்னால் நான் முறுக்குனா திருப்பியும் போகணும்ல, பட் ஆனால் போக மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். ஸ்பீட் கண்ட்ரோல்னால் நம்ம வந்து ஒரு 30ல் ஒரு லாக் பண்ணி வச்சிடலாம். இந்த ரோட்டில் இப்போ ஒரு வேளை நம்ம வந்து இப்போ கேரளா ரோட்லலாம் படம் பாதி இடத்துல ஃபைன் போட்டு விட்ருவாங்களே, 70க்கு மேலே ஸ்பீடு போக முடியாது. அப்போ 70க்கு லாக் பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ முறுக்குனாலும் 70க்கு மேலே போகாதாமா. அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நின்று கொஞ்சம் காற்று குறைந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நான் அந்த அழகான பைக்கை காட்டுறேன், சரியா? எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். கில் ஸ்விட்ச் ப்ரெஸ்ட். என் மைக்கெல்லாம் இருக்கான்.
மைக் இருக்குது. சூப்பர். ஸோ கார்டியன்ஸ் இந்த அழகான பைக்கை பாருங்க, இது வீக்கெல்லாம் அவ்வா எவ்வளோ சூப்பராக இருக்குது. லைக் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமான பிளாஸ்டிக்காக இருக்குது. பிளாஸ்டிக் தான் பட் இருந்தாலுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த பாருங்க நல்லா ஹெட்லைட் லைக் நல்லா டிஆர்எல்எஸ் லைட்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் எப்படி இருக்கும்னு சொல்லி நைட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ ஆனில் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இந்த மொட்டை வெயிலில் என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரிய போகுது கிடையாது. அண்ட் WP எபெக்ஸ் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த ஜென்ரலாகவே இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சது, இந்த KTM வண்டியிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெயில்லெஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க சரியா. இதில் வந்து ஒரு பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம மனுஷனுங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹியூமன் போன்ஸு, கை காலுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு போன்ஸு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பைக்கோட ஸ்கெலிட்டனை பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ட்ரெல்லஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ட்வின் ட்ரெல்லஸ் ஃப்ரேம், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்து பிளாக்காக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ஹைலைட் இல்லை. என்னோடய தம்பி வண்டியில் நான் பார்க்கும்போது அது ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது அந்த வண்டியோட இதுலேயே வந்து அதுதான் ஹைலைட்டான விஷயமா இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்க்க நல்லாயிருக்கு, குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த அண்டபுள் எக்ஸாஸ்ட் தான். என்ன இந்த இவ்வளோ அழகான ஒரு வண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸாஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. பட் தே ஜஸ்ட் கேவ் அஸ் அண்டபுள் எக்ஸாஸ்ட். ஸோ தட்ஸ் வாட் குவைட் லிட்டில் பிட் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ வை டோன்ட் யூ கம், ஏன் திருப்பி அந்த பழைய இதுவே எடுத்துகிட்டு வரலாம்ல. இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேங்க. பார்த்தீங்களா ஃபுட் பேக் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த பிளேஸா இதுவா என்னன்னு தெரியல. இதுக்கு கீழே தான் அந்த அந்த சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்க ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து LC4 எழுதியிருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு எப்போவுமே என்ன எல்சினா லிக்விட் கூல்டு, 4னா இந்த ஸ்டோக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப காம்பேக்டாக. ஸோ இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ லைக் இந்த இன்ஜினை ஒன்றுனா KTMோட இன்ஜின்ஸ் ஆர் லைக் வெரி வெரி குட் engine. Only problem is they don't give mileage because that's a performance oriented bike. So obviously the mileage oriented bike illa. And braking also it's பக்காவா இருக்கு, I should say. சாரி கார்டு எல்லாமே இருக்குது. பின்னாடி இருக்கவங்களுக்கும் கால் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் சீட்டு வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் லைக் லெட் மீ ஷோ யூ ஓகே எப்படி உட்காந்தானா எப்படி இருக்குன்னு. ரொம்ப நேரமாக ஆஃப் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன் நான், சாரி. இங்கே பாருங்கள், கால் கீழே வைக்கும்போது லைக் ஹவ் இஸ் இட், லைட்டாக ஒரு கேப் இருக்குல்ல பின்னாடி, அதே மாதிரி தான் இங்கேயும் கேப் இருக்குது. ஸோ ஐ கேன் டிப்டோ. ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா மேபி பண்ணலாம், பட் ஆனால் அது தேவையில்லாத வேலை. பட் லைக் யோசிச்சு இங்கே பாருங்கள், அந்த சீடு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறனால தான் எனக்கு வந்து கீழே வைக்க ஈஸியாக இந்த அளவுக்கு வைக்க முடியுது. ஆஸ் தம் இட்ஸ் கேன் ஐ ரெடியூஸ் த சீட் ஹைட்னா தட்ஸ் நாட் பாசிபிள்னு சொன்னாங்க. பட் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் சீட் ஹைட்டுன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து லைக் என்னென்னா இந்த சீட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு தேல் கிவ் யூ அதர் சீட். ஐ திங்க் தட் சீட்டில் வந்து ஃபோம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வந்து ஹைட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மேபி இட் வில் ஹெல்ப் சம் டாலர் பீப்புள். அண்ட் நல்லா எப்படி சொல்கிறது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, 235 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். லைக் மேபி இட் மைட் இஃப் ஐ எம் டெல்லிங் யூ ராங் ஐ புட் இட் ஓகே. தட்ஸ் எது கரெக்டான எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் லைக் எப்படி சொல்கிறது, சும்மா ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா தட்ஸ் அபவுட் த பைக். அண்ட் ஐல் கெட் இப்போ இந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹைவேக்கு போவோம். அண்ட் இந்த ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக இதுக்குள்ளெல்லாம் போனால் செடியாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் த செடியெல்லாம் பண்ண வேண்டிய இது பண்ண வேண்டாம். ஸோ லைக் மேபி சம் ஸ்பேஸ் வேறு எதுவுமே எல்லாம் இருக்கும்போது we can do that அந்த மாதிரி இடத்துல. அண்ட் தென் சிட்டிக்குள்ளே ஆல்ரெடி ஓட்டியாச்சு, சிட்டிக்குள்ளேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ ரியலி லைக் த பைக். அண்ட் இந்த ஃப்ரேமெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என் வண்டியிலையும் போட்டிருந்தேன். பட் ஆனால் இது சூட்டபுளாகவே இல்லை, கம்பேட்டபுளாக இல்லாதனால அது என் வண்டி ஹார்ம் பண்ணுது. ஸோ எதாவது இந்த டீலெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக இருக்குது. I'm just acting like a kid who got a toy. எப்படி சொல்கிறது, புது டாய் கிடச்சுன்னு ஒரே சந்தோஷமாயிரும்ல. ஈவன் பார்க்குறதுக்கு தான் கிடச்சாலுமே I'm like feeling so excited. The toy looks so beautiful. ஓவராலாக இந்த வண்டியை நான் வந்து காலையிலேருந்து ஈவினிங் இப்போ வரைக்கும் ஓட்டி நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் போய் திருப்பி உங்களுக்கு ஷோரூமில் கொடுக்கணும்.
ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நிறையா வந்து வளன்னு கொலக்கொலன்லாம் பேசியிருப்பேன். பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ கைஸ். ஓகே, பாசிட்டிவ்ஸ் அபவுட் திஸ் பைக் இஸ் லைக் இந்த பெரிய ஸ்க்ரீனு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ டெஃபினெட்லி சே திஸ், நான் வந்து ஒரு வீடியோவில் 100 டைம் சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த, ஆட்டோ ப்ளப்பர் ரொம்ப ஸ்மூத்தாக சக்கையாக இருக்குது. அண்ட் தென் லைக் போஸ்டர், சிட்டிங் போஸ்டர் வந்து லைக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட வண்டி ஒரு 150cc வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஹைவேலலாம் ஓடும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 100லாம் அசால்ட்டாக போகுது. லைக் நான் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ வண்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டூரிங்க்கு அண்ட் ஆஃப் ரோடிங்க்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் சிட்டிலையும் லைக் சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால பூந்து போக முடியுது. நான் விட்டால் எல்லாமே பாசிட்டிவ்ஸாக சொல்லிட்டுருப்பேன். எனக்கு இது எல்லாமே என்னோட பிடிச்ச ஃபீச்சர்ஸ். ஆப்வியஸாக ஒரு பைக்குக்கு எல்லாமே பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, நெகட்டிவும் இருக்கும். ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணதில், நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஐ டோன்ட் நோ, ஹீட் வந்து எனக்கு வந்து இந்த சைட், ஆப்வியஸாக இன்ஜின் இந்த சைடு இருக்கிறதுனால மேபி இருக்கலாம், எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் ஒரு 80க்கு மேலே இருக்கும்போது இந்த எனக்கு ஃபுட் பேக்கில் வைப்ரேஷனும் தெரிஞ்சிச்சு. அண்ட் குவிக் ஷிஃப்டர் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். பிகாஸ் குவிக் ஷிஃப்டர் நான் 4000 இல்லை 5000 RPM போகும்போது எனக்கு அந்த லைக் அந்த இழுக்கிற அந்த ஒரு ஸ்மூத்தாக இல்லை. ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் லைக் சீட்டும் வந்து லைக் ஃபுல் பட்டு உட்கார முடியாமல் லைக் லைட்டாக ஒரு பட்டு வந்து வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி லாங்கர் ரன்னுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் 100% ஷுர். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் பின்னாடி இருக்க பில்லியனுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த ஓவராலாக திஸ் பைக் இஸ் லைக் ஃபுல்லாக நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இஃப் யூ பிளானிங் டு கெட் சம் டூரிங் பைக் யூ மஸ்ட் கன்சிடர் திஸ் பைக். பிகாஸ் நானே ஒரு டூரிங் பைக் வாங்கினா என்னோட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா இந்த பைக்கை நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட டீட்டெயில் ரிவ்யூ அபவுட் திஸ் பைக் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் இட். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை.